வரேன்டி, பாய். ஹலோ, எங்க எங்க இந்த பக்கம்? எங்க வீடு கூட இங்கதான். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நான் உங்களை காதலியா அடையணும்னு ஆசைப்படல, என் மனைவியை அடையணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர், சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து வம்பு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாணி, ஹலோ. உங்களுக்கு இது கேவலமா தெரியல? எது கேவலம்? மனைவியா வரப்போற ஒருத்தி நினைக்கூடாதுன்னு ஒருத்தன் கொடை பிடிக்கிறது கேவலமா? போனாக்கு எதுக்கு ஆசை பத்தி கவலை? உங்க படிக்காம எனக்கு தேவையில்லை. வாணி, சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாணி, உன்னை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்தேன். ப்ளீஸ் என்னை பத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா? என்னையே கெட்டவனவே நினைக்கிறேன். வாணி, சத்தியமா ஒரு ஏமாத்தோட நினைக்கல. வாணி, ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் வெளியில போறோம். இனி நீ வெளியில போக முடியாது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. உன்னை மனைவி அடையணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? மரியாதையா வழி விடுறீங்களா? இத பார், இந்த காயத்தை பார். இதெல்லாம் கிடைச்சது ஒன்னாலதான். தாங்கிக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் தாங்கிக்கிட்டேன். இது கூட புரியல. நான் உன் மனசனை கல்லா வாணி. இடியட், ஓபன் தி டோர். ஒரு மனுஷனோட நியாயமான கோரிக்கை கூட வாணி. வாணி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. குமார், இன்னைக்கு நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேலையில நாளைக்கு வச்சுக்கலாமே? Even this interview we'll keep it tomorrow. Interview is closed. Candidates லாம் அனுப்பிச்சிருங்க. குமார், one just second. எஸ் சார். அது we are continuing the interview. Candidates லாம் அனுப்பாதீங்க. At once candidate number 14. ஆமா, 14 உடனே உள்ள இருப்பீங்க. யா மேடம், நீங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்க பேரு? வாணி. வாணி, நைஸ் நேம். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன், யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? சார், இல்ல சார். எப்படி, கல்யாணம் ஆன அப்புறமும் வேலையில நீடிப்பீங்களா? அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ ஒர்க் பண்ணலாம். You are appointed. எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ஏன்? என்னடா அது, கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களை தவிர வேற யார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க? இது என் அப்ளிகேஷனை பார்த்து கொடுக்கற வேலை இல்ல, என் அழக பார்த்து கொடுக்கற வேலை. ஆமா, பெரிய ரதீவ உங்க அழகு சொக்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. அழகா? அழகு அழகு முக்கியம் இல்லம்மா. நான் உன் மனசு தான் நேசிச்சேன். என்னமோ அப்பனும் பொண்ணு ஏழை பணக்காரன் டயலாக்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு பணம் வேணாமா? நாளைக்கு உங்க அப்பனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில வந்துச்சுன்னா தூக்கி சாக்கடையில எரிச்சு ஓடி போடுவீங்கல்ல? பணக்காரனால ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நானும் பணக்காரன் தான், பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா திருடி இல்ல, உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். மிஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க. பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி புரிஞ்சுக்கிட்ட? புண்ணாக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ரூம்ல நாம 2 பேர் தான் இருக்கோம். என்னால என்ன வேணா செய்ய முடியும். அப்படி நான் விலகி நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா போடி. அக்காவோட தாவணிய வேஷ்டி நெஞ்சு. என்ன சார், இந்த தாவணி மேல தான் எங்க அக்கா உயிரே வச்சிருக்கா. இதுல ஒரு சின்ன கரைப்பட்டா கூட 3 நாள் உட்கார்ந்து துவைப்பா. இதுல போய் இப்படி கிறுக்கிருக்கீங்களே சார். கிறுக்கல இல்லம்மா, காவியம். நீ வேணா பாரு, இத படிச்சப்புறம் உங்க அக்காக்கு இந்த தாவணி மேல ஒரு தனி ஆசையா வரப்போகுது. அப்படின்னா யாருக்கும் தெரியாம எங்க அக்கா கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டுமா? ஓ ராஜா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. நன்றியா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என் படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அது சரி, நல்லா மச்சினுச்சு. அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் என்னன்னு பாத்துருவோம்.
அன்று என் நெஞ்சில் முள் தைத்தாய். வலி எனக்கில்லை, உனக்குத்தான். காரணம், என் நெஞ்சில் நீதானே இருக்கிறாய். இப்படிக்கு அரவிந்த். சாரி அருண், என்னால வாணியோட உயிரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அவளை காப்பாற்றுற முயற்சியில நான் என்னை இழந்ததா கூட பெருமையா இருந்திருக்கும். ஆனா அவ எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டு வந்து நிக்கிறான். சார் நீங்க இனிமே நீ பேச வேண்டாம். இப்படி பேசி பேசிதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இவன் ஒவ்வொரு தடவையும் இவனை நெருங்கி வந்தப்போ இவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கேன். எப்படியாச்சும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாம இரு. அரவிந்த், அந்த பொண்ணு தன்னோட கற்பை இழந்துட்டு வந்து நிக்கிறான். கணேஷ், இதுக்கப்புறமும் அவளை நீ விரும்புறியா? இதுக்கப்புறமும் அவளை மனைவி ஆடணும்னு ஆசைப்படுறியா? இதுக்கப்புறம் அவ கழுத்துல தான் தாலி கட்ட போறேன்னு தவம் கிடக்க போறியா? இப்பவும் நான் உன்னை விரும்புறேன். ஆமா, நீ சரின்னு சொன்னீனா. அரவிந்த், கற்பு உயிரை விட உன்னதமானது. காதல் அதை விட உன்னதமானது. அரவிந்த், நான் இவளை உண்மையா நேசிக்கிறேன். அதை இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பல. 1 minute. பாணி, இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ அழுக்க கூடாது. அதனால்தான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. ஆமாண்டா, அவ கெடல. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அப்படியே நடந்திருந்தாலும் நிச்சயமா இவன் உன்னை ஏத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உன்னை விரும்புறான். இதை நீ புரிஞ்சுக்கணும். நான் வாணியை தேடி இங்க வந்தப்போ கற்பை காப்பாத்திக்க கண்ணாடி தொண்டு நீ கையில எடுத்துட்ட. நீ எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு தாலி கயிறு இவன் கையில எடுத்துட்டான். இந்த ஜோடியை ஒண்ணு சேரலைன்னா வேற எந்த ஜோடியால ஒண்ணு சேரவே முடியாது. இதுக்கப்புறமும் இதே வாசல் திறக்கலைன்னா உனக்கு இதயமே கிடையாது அர்த்தம். பாப்பலாம்.